ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? மிக நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி கொண்டிருந்தேன். இப்போ சமைக்கிறதுக்கு பார்க்குற நேரம் ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை. அப்போ சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மீனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாரில் உம்சலாலி பகுதியில் இருக்கிற ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு மீன் சந்தைக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு பெரிய மீன் சந்தை. மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் மீன்களை வாங்குறதை விட இந்த மீன் சந்தைக்கு போனால் கொஞ்சம் மலிவாக மீன்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, அதில் முக்கியமான விஷயம் ஃப்ரெஷ்ஷாக மீன்களை வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்கிறேன். இது கட்டாரில் இருக்கிற உம்சலாலை பகுதியில் இருக்கிற ஒரு மீன் சந்தை தான் இந்த மீன் சந்தை. எங்கள் நாட்டில் இருக்கிற மீன் சந்தைகள் மாதிரி தான் இங்கே இருந்தாலும் இங்கே சில வித்தியாசமான சில அனுபவங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த கண்ணாடி தொட்டிக்குள்ளே இருக்கிற இந்த மீன்களை உயிரோடு வச்சுருக்கிறாங்க. இது ஏன் உயிரோடு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பணியாளர்கிட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உயிரோடையும் இங்கு மீன்கள் விற்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் விற்பனைக்காகத்தான் இந்த மீன்கள் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான சில உயிரோட பிடி வர்ற மீன்களை எல்லாம் இந்த கண்ணாடி தொட்டிகளை உயிரோட விற்பனை செய்கிறாங்க. அப்படி ஒரு அனுபவத்தையும் இங்கே நான் பார்த்துருந்தேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனெல்லாம் வச்சுருக்கிறாங்க. மத்திய கிழக்கு கடலில் எப்படி வர இந்த மீன் இனங்கள் எங்களுடைய நாடுகள் இருக்கிற ஆசிய கண்டங்கள் இருக்கிற அதே மீன் இனங்களும் இங்கே இருக்கிற மீன்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த மீன்களை நாங்கள் கொள்வனம் செய்துட்டு இதை நாங்கள் வெட்டி இதை கட் பண்ணி எங்களுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இங்கே பகுதியில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல இதை கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் மேலதிகமாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு கிலோவுக்கு ஒரு ரியால் எடுப்பாங்க. ஒரு கிலோவுக்கு ஒரு ரியால் பணம் நாங்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்தா அது எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோக்குரிய பணத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். அவங்க வடிவாக அதை துண்டு துண்டாக கட் பண்ணி எங்களுக்கு ஏற்ற வகையில் துப்புரவு பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். எங்களோட நாடுகளை போன்ற ஒரு அமைப்பு தான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான சில அனுபவங்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுதான் கட்டாரில் இருக்கிற உம்சலாலி பகுதியில் இருக்கிற ஒரு மீன் மார்க்கெட், மீன் சந்தை. இந்த மீன் சந்தை இந்த வீடியோ மிச்ச நாளாக உங்களுக்கு நான் தரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு, அதை உங்களுக்கு வந்திருக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் பல இடங்கள் இருந்தால் நிச்சயமாக ஒரு வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.